வணக்கம், வாழ்க வளமுடன். பிரவீன் பூர்வார்த்தில் பிரிவு 2 மற்றும் ஒரு நெடுவினா. வினா என்னன்னா, பன்னிரு திருமுறைகள். பன்னிரு திருமுறைகள் என்பது சைவ சமயத்தின் பக்தி இலக்கிய நூலாகும். சிவபெருமானை போற்றி 27 நாயன்மார்களால் பாடப்பட்ட 12 புனித நூல்களின் தொகுப்பே இந்த பன்னிரு திருமுறைகள். ராஜராஜ சோழன் ஆட்சியில் நம்பியாண்டார் நம்பி என்பவரால் இந்த திருமுறைகள் தொகுக்கப்பட்டது. இந்த 12 திருமுறைகள்ல முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்டது. 4, 5, 6வது திருமுறைகள் திருநாவுக்கரசரால் பாடப்பட்டது. 7ஆம் திருமுறை சுந்தரரால் பாடப்பட்டது. 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகரால் பாடப்பட்டது. 9ஆம் திருமுறை திருமாளிகை தேவர்ல இருந்து சேதிராயராகிய 9 பேர் சேர்ந்து பாடிய தொகுப்பு தான் 9ஆம் திருமுறை. 10ஆம் திருமுறை திருமூலரால் பாடப்பட்டது. 11ஆம் திருமுறை கபிலர் பரணர்ல இருந்து ஆரம்பிச்சு 12 பேர் பாடியிருப்பாங்க. சேக்கிழாரால் பாடப்பட்ட திருத்தொண்டர் புராணம் தான் 12ஆம் திருமுறை. இது பெரிய புராணம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இனிமேல் நாம இதை விரிவா பார்த்திடலாம். பக்க தலைப்பு போட்டுக்கோங்க. முதல் 3 திருமுறைகள். இதை பாடியவர் திருஞான சம்பந்தர். இவருடைய அப்பா பேரு சிவபாத இருதயர், அம்மா பேரு பகவதி. இவருடைய ஊரு சீர்காழி. இவரோட 3 வயதுல உமையம்மை அளித்த ஞானப்பால் மூலமாக இவருக்கு இறை அருள் கிடைத்தது. பாடல்கள் பாடக்கூடிய தன்மையும் பெற்றார். அதன் பின் பல தலங்களுக்கு சென்று சிவபெருமானை புகழ்ந்து பாடுகின்றார். இவருடைய 16வது வயதுல இவர் சிவனடி சேருகின்றார். திருஞான சம்பந்தரோட 384 பதிகங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இவருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, காவிரி ஆற்றில் ஓடத்தை தானே இயங்க செய்தது, இறந்துவிட்ட பூம்பாவையை உயிர்ப்பித்தது, ஆண் பனையை பெண் பனையாக்கியது, கூன் பாண்டியனின் வெப்பு நோயை தீர்த்தது, சமணர்களை வாதில் வென்றது. இவருடைய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதி. பக்கத்தலைப்பு போட்டுக்கோங்க. 4, 5, 6ஆம் திருமுறைகள். 4, 5, 6ஆம் திருமுறைகள் திருநாவுக்கரசரால் பாடப்பட்டது. இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய பதிகங்கள் 311. இவரோட ஊர் திருமுனைப்பாடி. அப்பா பேரு புகழனார், அம்மா பேரு மாதினியார். திருநாவுக்கரசர் தன்னுடைய இளம் வயதிலேயே அப்பா அம்மாவை இழந்துடுறாரு. அவங்க அக்கா திலகவதியார் தான் திருநாவுக்கரசரை வளர்க்கிறாங்க. இந்த சூழ்நிலையில திருநாவுக்கரசர் சைவ சமயத்திலிருந்து சமண சமயத்துக்கு மாறுறாரு. இது அவங்க அக்கா திலகவதியாருக்கு மன வருத்தத்தை கொடுக்கு. அந்த அம்மா சிவன் கிட்ட போய் முறையிடுறாங்க, இப்படி என் தம்பி மாறிட்டானேன்னு. அதே நேரத்துல திருநாவுக்கரசருக்கு சூளை நோய் ஏற்படுகின்றது. சூளை நோய்னா வயிற்று வலி. திருநாவுக்கரசரோட வயிற்று வலியை யாராலையும் குணப்படுத்த முடியல. அவர் மறுபடியும் தன்னோட அக்காவை தேடி வராரு. திருநாவுக்கரசரோட அக்கா திருவதிகையில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல தொண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய தம்பி திருநாவுக்கரசரை அந்த சிவன் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் 5 எழுத்து மந்திரமான நமச்சிவாயங்கிற வார்த்தையை உச்சரித்து தம்பிக்கு திருநீரு கொடுக்கறாங்க. திருநாவுக்கரசரும் அந்த திருநீற்றை நெற்றியில் அணிந்தவாறே சிவனை நோக்கி கூற்றாயினவாறு விளக்க இலீர்ங்கிற பதிகத்தை பாடுறாரு. அந்த பதிகத்தை பாடி முடிக்கும் பொழுது அவருடைய வயிற்று வலி நீங்கி விடுகின்றது. அவர் மீண்டும் சைவ சமயத்தை தழுவுகின்றார். இன்றும் கூட வயிற்று வலி ஏற்பட்டால் இந்த பதிகத்தை பாடினால் வயிற்று வலி நீங்கும் என்பது உண்மை. திருநாவுக்கரசரின் சிறப்பு என்னன்னா, பாம்பு கடியால் இறந்த அப்பூதி அடிகளின் மகன் மூத்த திருநாவுக்கரசரை ஒன்றுகலாம் என தொடங்கும் பதிகம் பாடி உயிர்ப்பித்தது இவர் ஆற்றிய அற்புதமாகும். இவருடைய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி. கோயில்களில் உளவார பணியாற்றிய உன்னத பிறவி இவர். திருஞான சம்பந்தரால் அப்பர் என்று அழைக்கப்பட்டார். 7ஆம் திருமுறை சுந்தரரால் பாடப்பட்டது. இவர் இறைவனை தம் தோழனாக கருதி பதிகங்களை பாடினார். இவருடைய ஊர் திருமுனைப்பாடி. தந்தையின் பெயர் சடையனார், தாயார் இசைஞானியார். இவருடைய வேறு பெயர்கள் வன்தொண்டர், நம்பியாரூரர், தம்பிரான் தோழர் என்பதாகும். இவருடைய சிறப்பு என்னன்னா, செம்பொன்னை மணிமுத்தாற்றில் இட்டு திருவாரூர் கமலாலயத்தில் எடுத்தது இவர் செய்த அற்புதமாகும். சிவபெருமானை பித்தா பிறைசூடி என அழைத்து இவர் பாடிய பதிகம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர் பாடிய திருவாசகமும் திருக்கோவையாரும் 8ஆம் திருமுறையாகும். இவருடைய ஊர் திருவாதவூர்.
அப்பா பேரு சம்புபாதசாரியார், அம்மா பேரு சிவஞானவதி ஆகும். இவர் பாண்டிய மன்னன் கிட்ட அமைச்சராக இருந்தவர். திருவாசகத்திற்கு உருகாதார் உருவாசகத்திற்கும் உருகார் என்ற சிறப்பு இவருடைய பதிகத்திற்கு உண்டு. இவருடைய சிறப்பு என்னன்னா, பௌத்தர்களை வாதில் வென்றது, ஊமை பெண்ணை பேச வைத்தது இவர் ஆற்றிய அற்புதமாகும். சிவபெருமான் நரியை பரியாக்கியும், பரினா குதிரைன்னு பொருள், வெட்டுக்கு மண் சுமந்தும் மாணிக்க வாசகரின் பெருமையை நம் மாநிலத்திற்கு உணர்த்தினார். இவருடைய காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியாகும். 9ஆம் திருமுறை திருமாளிகை தேவர், கருவூர் தேவர், சேந்தனார், கண்டராதித்தர், பூந்துருத்திக்காடு நம்பி, வேணாட்டு அடிகள், திருவாலி அமுதனார், புருஷோத்தம நம்பி, சேதிராயர் ஆகிய 9 பேர் பாடிய திருவிசைப்பாக்கள் 9ஆம் திருமுறையாகும். அம்மாடி, இவ்வளவு பேரோட பேரையும் நாங்க படிக்கவா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படி யோசிக்கக்கூடிய குழந்தைகள் 9ஆம் திருமுறைன்னு தலைப்பு கொடுத்துட்டு திருமாளிகை தேவர் முதல் 9 பேர் பாடிய பாடல்களின் தொகுப்புன்னு எழுதிருங்க. 10ஆம் திருமுறை திருமூலர் பாடிய திருமந்திரம் 10ஆம் திருமுறையாகும். இந்த நூல் 9 தந்திரங்களையும் 3000 பாடல்களையும் உள்ளடக்கியது. சைவ சித்தாந்தம் பற்றி கூறும் முதல் நூல் திருமந்திரமே. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், இது போன்ற அரிய கருத்துக்களை நமக்கு உணர்த்துவது திருமந்திரமே. 11ஆம் திருமுறை திரு ஆலவாயுடையார், காரைக்கால் அம்மையார், ஐயடிகள், காடவர்கோன் நாயனார், சேரமான் பெருமாள் நாயனார், நக்கீர தேவ நாயனார், கல்லாட தேவர், கபில தேவர், பரணதேவர், இளம்பெருமான் அடிகள், அதிராவடிகள், பட்டினத்து பிள்ளையார், நம்பியாண்டார் நம்பி ஆகிய 12 பாடிய பாடல்களின் தொகுப்பே 11ஆம் திருமுறை ஆகும். இத்தனை பேரோட பேரையும் எழுத முடியாத குழந்தைங்க 11ஆம் திருமுறைன்னு எழுதி திரு ஆலவாயுடையார் முதல் நம்பியாண்டார் நம்பி வரை ஆகிய 12 பேர் பாடிய பாடல்களின் தொகுப்பு 11ஆம் திருமுறையாகும்னு எழுதிருங்க. 12ஆம் திருமுறை சேக்கிழார் பாடிய திருத்தொண்டர் புராணம் 12ஆம் திருமுறையாகும். இது பெரிய புராணம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இது 63 சிவனடியார்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறக்கூடிய நூலாகும். இந்த நூலின் அடிப்படை கருத்து அன்பே சிவம் என்பதாகும். சேக்கிழாரின் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. 12 திருமுறைகள் பற்றி நாம சொல்றது ரொம்ப ரொம்ப எளிது இல்லையா? ஏன்னா 5 பேரோட பேர் தான் அதுல நம்ம படிக்க போறோம். அந்த 5 பேருமே நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான். அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர், திருமூலர். இவங்க 5 பேரோட பேரும் நம்ம எல்லாரும் அடிக்கடி கேள்விப்பட்ட பேர் தான். நம்ம வழக்கமா ரீகால் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொன்னா முதல் 3 திருமுறைகள் திரு ஞான சம்பந்தர், 4, 5, 6 திருநாவுக்கரசர், 7 சுந்தரர், 8 மாணிக்கவாசகர், 9ஆம் திருமுறை 9 பேர் பாடியிருப்பாங்க. 10ஆம் திருமுறை திருமூலர், 11ஆம் திருமுறை 12 பேர் பாடியிருப்பாங்க. 12ஆம் திருமுறை சேக்கிழார். இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா சொல்லுங்க? மிக மிக எளிதான விடை, எளிதா படிச்சிடலாம். கூட 2 தடவை கேளுங்க, எளிதா மனசுல பதிஞ்சிடும். நல்லபடியா தேர்வை எழுதுங்க. வாழ்த்துக்கள். இதுவரை இந்த காணொலியை பொறுமையாக கண்ட அத்தனை பேருக்கும் எனது நன்றிகள். வாழ்க வளமுடன்.